வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 38 சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளவுஸோட லென்த் வந்து 14 இன்ச். அதோட 1 இன்ச் ஆட் பண்ணி டோட்டல் 15 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. ஷோல்டர் வந்து 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் லென்த் வந்து 6 இன்ச். 6 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கோங்க. இப்போ நெக் வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நெக் லென்த் வந்து 8 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 8 இன்ச்சுக்கு மேலே நம்ம மார்க் பண்ணோன்னா அதோட ஃபார்முலா வேறு, அது இன்னொரு நாள் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போது லென்த் வந்து கீழே வந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 2.5லேருந்து ஒரு 5 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக் ஷேப் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கர்வ் ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கோங்க. இப்போ செஸ்ட்டு வந்து 38 டிவைடட் பை 4, அப்போ வந்து 9.5 இன்ச் வருது. அதோடு சேர்த்து ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ஹிப் சைஸ் வந்து 30 இன்ச். 30யை 4ஆல் டிவைட் பண்ணால் 7.5 இன்ச் வருது. அந்த 7.5 ப்ளஸ் 1 இன்ச் வந்து டக்ஸ் பிடிக்கிறதுக்காக, அப்புறம் 1.5 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு கர்வ் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அதே மாதிரி இன்னொரு பேப்பரில் வச்சு ஆஸ் இட் இஸ் அது எப்படி நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி ட்ரா பண்ணணும். ஏன்னா நம்ம பேக் பார்ட்டை வச்சு தான் ஃப்ரண்ட் பார்ட் எப்படி மார்க் பண்ணணும்னு பார்க்கணும். இப்போ பேக்குள்ளே இதை எடுத்துருங்க. இப்போ ஆர்ம் ஹோல் கிட்ட இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு, இப்போ நம்ம நெக் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து 6 இன்ச் வைக்கிறேன். அப்புறமா கீழே வந்து அதே மாதிரி 3 இன்ச், மேலே 2.5 இன்ச். இதையும் ஒரு கர்வ் ஸ்கேல் வச்சு ஷேப் கொடுத்துக்கோங்க. ஆர்ம் ஹோல் கிட்ட ஒரு 1/4 இன்ச் உள்ள தள்ளி இந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கோங்க. இப்போ இதோட மிட் பாயிண்ட் வந்து 9 இன்ச் வைக்கிறேன். இங்கே வந்து 4.5 வைக்கிறேன். இதுதான் நம்மளோட மிட் பாயிண்ட்டு. அங்கேருந்து ஒரு 4.5 இன்ச் கீழே வச்சு இப்போது இதை டோட்டல் வந்து 13.5 இன்ச் வருது. இதே மாதிரி நம்ம 13.5 இன்ச் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ அந்த பக்கம் ஒரு 2.5 இன்ச், நெக்கு கிட்ட ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணி ஸ்கேலை வச்சு இதையெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தையலுக்காக ஒரு 1.5 இன்ச் இல்லைன்னா 1.25 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதையும் இதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே வந்து ஆர்ம் ஹோலில் ஒரு 1/4 இன்ச் விட்டு இதையும் அதோட சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 1.5 இன்ச் விட்டு நம்ம மார்க் பண்ணணும். இதுதான் டக்ஸ் பிடிக்கிறதுக்காக.
இது வந்து ஒரு 3/4 இன்ச் விட்டு ஒரு 1.5 இன்ச், அந்த பக்கம் 1.5 இன்ச், இந்த பக்கம் 1.5 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஆம் ஹோல் கிட்ட டக்ஸ் பிடிக்கிறதுக்காக அதே மாதிரி தான் 1.5 இன்ச் விட்டுக்கோங்க. ஹூக் வைக்கிற இடத்துலையும் ஆம் ஹோல் வைக்கிற டக்ஸ் பிடிக்கிற இடத்துலையும் நம்ம வந்து 1.5 இன்ச் கேப் விடணும். கீழே வந்து டக்ஸ் பிடிக்கும்போது ஒரு 3/4 இன்ச் விட்டால் போதும். இதையே நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து பேக் பார்ட்குள்ளே நெக் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டுமே முடிஞ்சிட்டு